தருமபுரி மாவட்டத்தில் தனியார் பள்ளி மோகத்தின் காரணமாக மாணவர்கள் இன்றி ஆசிரியர்கள் மட்டும் வந்து செல்லும் பரிதாப நிலையில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பாப்பம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்டது காந்திநகர். இங்கு கடந்த 1948ஆம் ஆண்டு முதல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. சுமார் 100 மாணவர்கள் வரை பயின்ற இப்பள்ளி தற்பொழுது மாணவர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குழந்தைகள் அங்கே போவதற்கு சிரமப்படுகிறாங்க. ஆறு இருக்குதுன்ட்டு இங்கே ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு தீவிர முயற்சியால் கந்தசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருடைய முயற்சி, வெங்கிட்டு ஆசிரியருடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு, மக்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு நிதியை சேர்த்தி நாங்களாக அந்த பள்ளிக்கூடத்தை அமைத்து கொடுத்து உருவாக்கி கல்வித்துறையிட்ட இதை போய் நாங்கள் கேட்டதன் பேரில் இந்த பள்ளி துவக்கப்பட்டது. இந்த பள்ளியில் அப்பொழுது 50 குழந்தைகளிலிருந்து 100 பிள்ளைகளுக்கு மேல் வரையிலும் படித்துக் கொண்டிருந்தார்கள். தனியார் பள்ளி மீது ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர் சேர்க்கை குறைந்து கடந்த ஆண்டு 5ஆம் வகுப்பில் 2 மாணவர்களும் மற்ற வகுப்பில் சில மாணவர்களும் படித்து வந்த நிலையில் அவர்களும் நடப்பாண்டு வேறு பள்ளிக்கு சென்று விட்டதால் மாணவர்கள் யாருமின்றி வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மாணவர்கள் யாரும் வராததால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மட்டும் தினமும் வந்து பள்ளியில் உட்கார்ந்து விட்டு செல்கின்றனர். சில சமயம் பெற்றோர்களை நேரில் சந்தித்து அரசு பள்ளியில் சேர்க்கும்படியும் ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தனியார் ஸ்கூலுக்கே போட்டு கவர்மெண்ட் என்னதான் நோட்டு புத்தகம் கொடுத்தாலும் எல்லாம் கொடுத்தாலும் அதை ஜனங்க மறந்துடுறாங்க. இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் மூலியமாவே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மூலியமா நடத்தினா நல்லா இருக்கும். இதனிடையே காந்திநகர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறாததால் பள்ளியை தற்காலிகமாக மூடுவதற்கு தமிழக பள்ளி கல்வி இயக்குநரிடம் கடிதம் மூலம் அனுமதி பெற ஆவணங்கள் தயார் செய்து வருவதாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ஆனால் பெற்றோர்கள் தாமாக முன்வந்து மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்த்தால் இதுபோன்று அரசு பள்ளிகளை மூடும் நிலை ஏற்படாது என்பதே பலரின் கருத்தாக உள்ளது.